கடையில் சாப்பிட்றீங்க, டேஸ்ட்லாம் அப்படி நல்லா இருக்குங்களா? என்ன சாப்பிட்றீங்க ஃபர்ஸ்ட்? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலாக நாங்கள் காஃபி சாப்பிட்றோம். ஓகே. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். ஓகே, டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஓகே. ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுளாக இருக்கு. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஓகே. சின்ன இடத்துல இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? வந்தாக்கா எப்போ என்னென்னலாம் சாப்பிடுவீங்க? எப்போ வந்தாலும் டீ, பிஸ்கெட்டு, ரஸ்க் அந்த மாதிரி டீ பிரியரா நீங்க? ஆமாம் சார், டீ லவர். சூப்பர் சூப்பர். ஓகே. மற்ற ப்ராடக்ட் என்னென்னலாம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க, உண்மைங்களா? எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்கு. மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது இங்கே நான் ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. எத்தனை மாசமா நம்ம கடையில் சாப்பிட்றீங்க? ஒரு 2 மாசமா. ஓகே சூப்பர். எல்லாருமே வந்து சாப்பிடலாங்களா? வந்து எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். ஓகே. நீங்க கடலூரா? இல்லை, நான் கடலூர் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை செய்கிறோம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தால் இங்கே தான் வந்து சாப்பிட்றது டீ. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வெளியூர்லேருந்து வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அதுவும் ரெகுலராக நம்ம கடலூரில் இந்த கடையில் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ 2-3 மாசமாக தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொன்னாங்க. ஸோ அந்த 2-3 மாசத்துலேயே இவ்வளோ கஸ்டமரை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ கடலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் வருவீங்க. வரும்போது நம்ம கடை டீ கேஃபை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் லாரன்ஸ் ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து டீ 10 ரூபா, காஃபி 5 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா டீ 10 ரூபா, காஃபி 5 ரூபா. 5 ரூபா தானே? லெமன் டீ இருக்கு. ஓகே ஓகே. லெமன் டீ, இஞ்சி டீ இருக்கு. லெமன் டீ, இஞ்சி டீ, ஜிஞ்சர் டீ. சரி ஓகே. ஸோ நிறைய டைப் ஆஃப் டீ நம்ம நிறைய கடையில் பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ, ஜிஞ்சர் டீ, ஸோ வந்து எப்படி சொல்ற, காண்டபன் டீ, லெமன் டீ, அப்புறம் வந்து சுக்கு மல்லி டீ, அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க பண்ணி தருவாங்க. அதே மாதிரி காஃபின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி எல்லாமே இருக்கும். ஸோ காஃபின்னு பல இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடையோட ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் ஒரு நாள் எதோ சொன்னீங்களா? பிரெட் ஆம்லேட் ஈவினிங் போடுவீங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் போடுறாங்களா, ஈவினிங் ஸ்பெஷல் பிரெட் ஆம்லேட் போடுவாங்க. ஸோ டீ காஃபி மட்டும் இல்லை, பிரெட் ஆம்லேட் நம்ம இதில் ஃபேமஸ் தான். டீ ஸ்நாக்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இது பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, ஸோ வந்து உங்களுக்கு எல்லா விதமான கூல் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ சம்மர் டேஸ் மட்டும் இல்லை, வின்டர் டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கூல் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுவும் வந்து ரேட்டு கம்மி தான் மற்ற கடையோட. ஓகே அப்படிங்களா? ஈவினிங் ஓகே. ஈவினிங் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் பாதாம் பால் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ ரேட்டும் கம்மி தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வைக்கும் போது, அதாவது இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே சார்ஜ் வாங்குவாங்க. எப்படின்னா 10 ரூபானா 12 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா கூலிங் சார்ஜ்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து கரண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அது வாங்க மாட்டாங்க. எம்ஆர்பியை தாண்டி ஒரு பைசா வாங்குறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து எம்ஆர்பியோட எப்படி சொல்றது, கம்மியாக வாங்கல ஒழிய எம்ஆர்பியோட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க. ஏன்னா சில கடையில் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாபம் கொடுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நஷ்டம், ஏன்னா அப்படியே கொடுத்தா நஷ்டம். ஸோ அதனால லாபம் இல்லாமல் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிட்ஜ் சார்ஜ் வந்து ஒரு 2 ரூபா வந்து ஒரு பாட்டிலில் 2 பாட்டில், ஒரு பாட்டில் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம போய் பண்ணியிருப்போம், அதில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள். ஆனால் நம்ம கடை ஓனர்னா அப்படி இருக்காங்க. ஸோ ரொம்ப ரேட்டு எப்படி சொல்றது, கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஆர்பி ரேட்லாம் அதிகமாக வச்சு கொடுக்கறது கிடையாது. ஸோ ஏன்னா வந்து இல்லை, நஷ்டத்தில் கொடுக்கணும்னு இல்லை, இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, லாபத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்குது. ஸோ சில கடையில் அவங்களுக்கு லாபமாக இல்லை. ஸோ ஏன்னா வந்து ரொம்ப சின்ன கடை. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்வீட் ஸ்டால் உள்ள வந்த மாதிரியே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மேலும் வளருவாங்கன்னு நம்ம வாழ்த்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் காஃபி தந்துருந்தாங்க. ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து காஃபி பிரியரு. ஸோ காஃபி அடிக்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 20-30 காஃபியாச்சும் நான் குடிச்சிடுவேன். ஸோ மினிமம் 30 காஃபியாச்சும் கொடுத்துருவேன். ஸோ காஃபி வந்தேன், அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. ஸோ நம்ம ஓனர்கிட்ட பேசலாம் வாங்க. ஸோ ஆனால் ஓனர்னா வணக்கம்ண்ணா. சார் நம்ம கடைக்கு வரலாம்னா எதுக்காக வரலாம்னு சொல்லுங்க. நம்ம கடைக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும். வரவங்க வந்து அனுசரித்து பேசலாம். எப்படியாப்பட்டவங்க வந்து ரொம்ப தன்மையாக பேசுவீங்க. பேசுவாங்க. இன்னைக்கு அதுதான் மெயினே. ஏன்னா மற்ற கடையில் இல்லாத காரணம் தான் வரதெல்லாம் பல வகை பேர்கள் வருவாங்க, பல இன்னர்கள் வருவாங்க. அதை வந்து நாம் சமாளித்து அவங்களுக்கு
ஆனா இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வரவங்களா இருக்காங்களா? கண்டிப்பா சார். அவங்க எப்படி சமாளிப்பீங்க? அவங்கள வந்து எப்படின்னாக்கா அவங்கள தான் சமாளிக்கிறதுதான் பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஓகே. அவங்களையும் வந்து நீங்க முகசுலி போல ட்ரீட் பண்ண மாட்டீங்க, நம்ம தன்மையா பேசுவீங்க. நம்ம சரக்கு போட்டு வந்தாலும் சரக்கு போடாம அவங்க கஸ்டமர் கரெக்ட். அவங்க என்ன தேவை அதை மட்டும் அவங்க நிர்வகித்து உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. சில பேர்லாம் வந்து சரக்கு அடிச்சிட்டு வரவங்களுக்கு எல்லாம் வந்து தரைய மாட்டாங்க ப்ராடக்ட், நீ அப்படியே போயிடுன்னு சொல்லுவாங்க. இல்ல சார், ஈவினிங் நம்ம கடை நம்பி வந்துடுறாங்க, போனா கடைக்கும் கொடுப்பாங்க, வந்துடுவாங்க, அந்த நம்பிக்கையில வந்துடுவாங்க. சூப்பர். இப்போ வந்து நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ சில கடைலாம் நான் பாத்துருக்கேன், எம்ஆர்பி ரேட்டோட அதிகமா வைப்பாங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல. ஏன்னா அவங்க சொல்றது நியாயமா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு தராங்கப்பா, 8.5 தராங்க. ஃப்ரிட்ஜ் காசு வந்து பாத்தீங்கன்னா 5000 போயிடுது, மீதி வந்து எங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா நஷ்டம் வருது, நாங்க காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு, நாங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்பிக்குள்ளதான் வச்சிருக்கீங்க, எம்ஆர்பியோட ஒரு பைசா கூட ரேட் அதிகமா வைக்க மாட்டீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் பெரிய கடையில இது கேட்க மாட்டேன், இது வந்து சின்னதா இருக்கு, அதனால இந்த கேள்வி கேட்டேன், எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு. எப்படி இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடை மட்டும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து 10 கடை, 10 கடை நம்ம ரேட்டு 10 ரூபா கம்மியாக கொண்டாதான் நம்ம கடைக்கு வியாபாரத்துக்கு. ஓகே, உங்களுக்கு 10 கடை இருக்கா? இல்ல பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்து 10 கடை இருக்கு. ஓகே ஓகே. அப்போ வந்து அந்த 10 கடைக்கு நேரம் நாம 1 ரூபாய் கம்மி பண்ணாதான் நம்ம கிட்ட வியாபாரம். அப்போ 10 கடை உங்களுக்கு காம்படிஷனா இருக்கு. ஆமா, 10 கடை ஈவினிங் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கு. அதுல நம்ம சமாளிச்சு நம்ம 1 ரூபாய் கம்மியா கொடுத்தாலும் இங்க 1 ரூபாய் கம்மியா கொடுங்க, அங்கதான் கஸ்டமர் தெரியும். ஆமா கண்டிப்பா. அதனால தான் நம்ம வந்து பரவாயில்ல வியாபாரம், ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு வராங்களா. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னன்னா, பாண்டியில ஒரு கடை இருக்கு, அரிசி கடை. அந்த அரிசி கடையில பாத்தீங்கன்னா பக்கத்துல 10 கடை இருக்கு. 10 கடை மீன்ஸ் எப்படி சொல்றது, கூட்டத்துல வரிசை ஃபுல்லா கடை தான், அரிசி கடை தான். மற்ற கடையா இருந்தாலும் பரவாயில்ல, டீ கடை போட்டு பக்கத்துல அரிசி கடை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லைன் ஃபுல்லா அரிசி கடை தான். அந்த லைன் ஒரு கடையில மட்டும் எப்படின்னா, என் ஃப்ரெண்டோட கடை, அந்த நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கிலோனா ஒரு 20 கிராம் எக்ஸ்ட்ரா போடுறாப்புல, 20 கிராம் எக்ஸ்ட்ரா போடுற, அந்த 20 கிராமுக்காகவே வருவாங்க அந்த கஸ்டமர்ஸ். கண்டிப்பா ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஏதாவது கொடுக்குறான்றது அப்படித்தானே வருவாங்க. நம்ம இப்போ 4 கடை நம்ம 4 கடையில 1 ரூபா நம்ம கம்மியா கொடுத்தாலும் நம்மளுக்கு கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. சில கடைலாம் அளந்து போடுவாங்க, அது தப்பு சொல்ல, கரெக்ட் தான். இருந்தாலும் இவங்க அப்படி பண்ணதுனாலதான், 20 கிராம் பார்க்காம அவர் போட்டதுனாலதான் அது தேடி வருவாங்க, இவங்க கடை தேடி வருவாங்க. 4 கடை இருக்குன்னா அப்போ 1 ரூபாய் அங்க 20 கிராம் அரிசி கொடுக்குறாங்க, அந்த கடைக்கு தான் போகும். அதுதான் நீங்க சொன்னது எனக்கு நான் கரெக்டா நான் வந்துச்சு, எங்க ரேட்டு கம்மியா கொடுக்கணும் அங்கதான் வருவீங்கன்னு சொன்னீங்களா, எனக்கு அந்த கதை தான் நான் வந்துச்சு. யாரும் எழுதப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க தான் நம்ம கடைக்கு வருவாங்க. இப்போ அவங்க வந்து 1 ரூபாய் அதிகமானா நான் போயிடுறேன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா 1 ரூபாய் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல ஒரு 10 ரூபாயா 8 ரூபாய் தான் இருக்கு, பரவாயில்ல கொடுங்க. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேண்ணா. ஆனா இந்த தொழில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? இப்போ சமீபத்தான் சார், 1 வருஷம் தான் ஆகுது. என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அங்கே நம்மளுக்கு கருப்படியா, அதனால வந்து ஒரு கடையை வச்சுருக்கேன். கண்டிப்பாக தொழில் தொடங்கியிருக்கீங்க, இந்த ஒரு கடை 10 கடை ஆகும், 10 கடை வந்து 20 கடை ஆகும். கண்டிப்பாக அந்த விளம்பரத்துக்கு கண்டிப்பாக எங்களை தான் கூப்பிடணும். கண்டிப்பாக சார், உங்களை தான் கூப்பிடுறீங்க. நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் போட்டுடுறேன், கண்டிப்பாக யாராவது வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது கடை ஆரம்பிக்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து விவரம் கேட்பாங்க, முடிஞ்சா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து கடலூர் வராங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க. கடலூர் வந்துட்டு நல்ல டீ கடைன்னு சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கடை கண்டிப்பா தரமா கொடுக்குவோம் சார். அப்போ வந்து உங்க கடைக்கு வருவாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு சார் அவங்களுக்கு கவனிப்போட நல்லா உபசரிப்பு பண்ணி உட்காருங்க, வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. மற்ற கடையில் உட்கார அப்படியே சாப்பிட்டியா போயின்னு இருப்பான், வாங்க உட்காருங்க சார் உட்காருங்க அப்படி சார். கேட்க மனசு இல்லை, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கேட்குறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் தான் வந்து கடலூர் டீ கடை போடுங்க, கடலூர் வந்து கடலூர் கடையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டே இருந்தாரு, கடலூர்ல நம்ம இந்த கடை கடலூர் பஸ் ஸ்டாண்ட் நிறைய கடை இருக்கு, உள்ளார சின்ன சின்ன கடை நிறைய இருக்கு, அதை எடுத்து போடுங்க, அவங்களுக்கும் ஒரு நிறைய ஒரு 10 பேர் வருவாங்க, ஆல்சோ வந்து நல்ல கடையும் நல்லா இருக்கும், நீங்க போடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கடையை தான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விளம்பரம் பண்ணுவேன்னு ஆசைப்படுறேன். ஸோ பார்ப்போம். அடுத்த கடை திறந்தால் நீங்க தான் சார் எங்களுக்கு கடை, அடுத்த கடை நீங்க திறந்தால் நாங்க திறப்போம், அது நீங்க தான் சார் விளம்பரம் பண்ணலாம். கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம ஒன்று நல்லா பண்ணி தரலாம். ஸோ ஏதாவது பிரான்சைஸ் ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க, நம்ம கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு பிரான்சைஸ் கொடுக்குற கடைலாம் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன்று ஆக்சுவலாக திருச்சி போட்டு தான் வரேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் பிரான்சைஸ் தராங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த 10க்கு 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ அந்த இது எப்படி சொல்றது, ஃப்ரீசர்ல இருந்து
அந்த பீட்சா பர்கர்லாம் போடுவாங்களா, ஸோ அந்த இதுல இருந்து மிஷின்ல இருந்து, ஸோ ஃப்ரீசரு, அந்த ஓவன்ல இருந்து, அண்ட் ஆல்சோ வந்து அந்த கடை கல்லாப்பட்டியில இருந்து, அண்ட் ஆல்சோ வந்து உள்ள வந்து உட்கார சீட்டு அந்த எப்படி சொல்றது, மரக்கட்டையில டேபிள் சேர் மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ப்ராடக்டோட. ஸோ நீங்க எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்க நம்பர் இதுல போட்டுருவேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வருவாங்க. இன்னும் வந்து பாருங்க எப்படி கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகணும்னு பாருங்க. ஒரு மாசத்துல இன்க்ரீஸ் ஆகணும்னு பாருங்க, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ நீங்களும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எங்க சேனல்ல சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிண்ணா. எங்க சேனலுக்கு முக்கியமா இன்ட்ரி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.